Hi friends, welcome back to Sri's All-in-One channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெயில் மெர்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மெயில் மெர்ஜ்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன டெஃபினேஷன் பார்த்துடலாம். மெயில் மெர்ஜ்னா எம்எஸ் வேர்டில் ஒரே நேரத்தில் நிறைய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறது தான். இது மூலியமாக டைமும் சேவ் ஆகும், எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுக்காக ஒரு லெட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பர்பஸ்க்காக பண்ணுறீங்களோ டூ அட்ரஸ் மட்டும் விட்டுட்டு இதே மாதிரி ஒரு லெட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேலே மெயிலிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே செலக்ட் ரெசிபென்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டைப் அ நியூ லிஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் டூ அட்ரஸ்க்கான எல்லா டாபிக்ஸுமே கொடுத்துருப்பாங்க. கீழே கஸ்டமைஸ் காலம்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் டூவில் டைப் பண்ண வேண்டிய எல்லாமே இருக்குது, ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால தேவையில்லாததெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு 2 நேம் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்று போதும். அதனால் ஃபர்ஸ்ட் நேமை நான் டெலீட் பண்ண போகிறேன். அந்த ஃபர்ஸ்ட் நேமை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இங்கே ஜிப் கோடுன்னு இருக்குது. இப்போ நான் அதை பின்கோடை மாற்ற போகிறேன். அது எப்படி மாற்றுறதுனா ரைட் சைடில் ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த நேமை எடிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணியாச்சு, எடிட்டும் பண்ணியாச்சு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டூ அட்ரஸில் டைப் பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அட்ரஸ்லாம் இங்கே டைப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் அட்ரஸ்லாம் டைப் பண்ணிட்டீங்கன்னா நியூ என்ட்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம் அட்ரஸ்லாம் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்டோட டூ அட்ரஸும் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸ்க்கு போகும். நீங்கள் ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கர்சரை 2க்கு கீழே வச்சுட்டு அந்த இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபர்ஸ்ட் நேம் கிளிக் பண்ணுங்கள், என்டர் கொடுத்துட்டு மறுபடியும் அட்ரஸ் கிளிக் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. இது மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. டூ அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணோன்னே மேலே செலக்ட் ரெசிபென்ட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் யூஸ் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபைல்ஸுக்கு போகும். அங்கே முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபினிஷ் மெர்ஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட் நேமுமே வேணும் அப்படின்னா அங்கே ஆல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அப்படி வேணா 1000 ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, உங்களுக்கு 500 ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் போதுன்னா 1 to 500 அங்கே டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தனித்தனியாக லெட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.